துதிக்கிறோம். தேவனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். உம்மை நாங்கள் பணிந்து கொள்ளுகிறோம். உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம். உம்மை நாங்கள் வணங்குகிறோம். உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசு ராஜா உமக்கு ஸ்தோத்திரம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். அப்பா நல்லவர், வல்லவர், பெரியவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ லார்ட். உமக்கு நன்றி ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம். அப்பா அல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. க்ளோரி டு காட். ஹல்லேலூயா. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் 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 ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி 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 ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. ஹல்லேலூயா. எங்களை நேசிக்கிற மகா பரிசுத்தம் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அற்புதமான நல்ல நாளுக்காக, இந்த காலை பொழுதுக்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. இப்போதும் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தேவரீர் கர்த்தர் நீர் எங்களை கண்ணோக்கி பார்க்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். கரம் பிடித்து எங்களை நடத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உமது கிருபைகளை கர்த்தர் கட்டளையிடும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உமது வல்லமையை விளங்க பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். உம்முடைய சமூகத்தையும் பிரசன்னத்தையும் எங்கள் மத்தியிலே கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா இப்போதும் தகப்பனே உம்முடைய சமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளிலே கூட ஜாஸ்மினை உம்முடைய திருக்கரத்தில் தருகிறோம். ஆண்டவரே தகப்பனே மகளுக்கு ஆண்டவரே நீர்தாமே இந்த நாளிலே ஆண்டவரே தகப்பனே கருத்தரிக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்திருக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. தகப்பனே கர்ப்பம் தரிக்கும்படியாக கர்த்தர் கருணை காட்டினீரே உமக்கு நன்றி. ஆண்டவரே தகப்பனே உம்முடைய கண்கள் மகளுடைய கருவை கண்டதற்காக நாங்கள் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே கர்த்தர் செய்திருக்கக்கூடிய நன்மையான காரியத்தை நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லும்படியாக ஆண்டவரே தகப்பனே இந்த நன்றி கூட்டத்தை உம்முடைய திருக்கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஆண்டவரே தொடர்ந்து இந்த கூட்டத்தில் உம்முடைய கரம் நீட்டப்பட்டிருக்கட்டும். தொடக்கம் முதல் முடிவு வரை உம்முடைய பிரசன்னம் உம்முடைய சமூகம் கூட இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பகுதிகளை கர்த்தர் நீர்தாமே ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஏறெடுக்கிற வேண்டுதல்களை எல்லாம் கர்த்தர் கேட்டருளும். பாடப்படுகிற பாடல்கள் ஆண்டவரே தகப்பனே துதி ஆராதனை எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தியானிக்கிற திருவசனங்களை கர்த்தர் நீர்தாமே தகப்பனை ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். எல்லா தேவதாசர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவரையும் கர்த்தர் எடுத்து ஆண்டவரை பயன்படுத்தும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். வர வேண்டியவர்கள் எல்லாரையும் கர்த்தர் நீர்தாமே எங்கள் நடுவிலே கொண்டு வந்து சேர்க்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தடைகளை எல்லாம் எடுத்து போடும், தாமதங்களை எல்லாம் நீக்கி போடும், இடையூறுகளை எல்லாம் கர்த்தர் அகற்றி போடுங்கப்பா. உம்முடைய கரம் கூட இருக்கட்டும். ஆண்டவரே தகப்பனே ஜேம்ஸ் ஜாஸ்மின் உம்முடைய கரத்தில் தருகிறோம். கர்த்தர் நீர் அவர்களை தொடர்ந்து ஆசீர்வதிப்பீராக. கணவன் மனைவியாக கர்த்தர் அவர்களை தொடர்ந்து நீர் நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுடைய இல்லற வாழ்க்கையை நீர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். ஆண்டவரே அவர்களுடைய குடும்ப வாழ்க்கைக்கு வேண்டிய எல்லா இகபர நன்மைகளை கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தாவே உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். ஆண்டவரே தகப்பனை தொடர்ந்து ஆண்டவர் இந்த வேளையில் நீர் எங்கள் நடுவிலே கடந்து வந்து கர்த்தர் நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே தகப்பனை உம்முடைய சமூகத்திலே படைக்கிறோம். கர்த்தர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீர் பெரியவராய் இருந்து பெரிதான காரியங்களை செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகல துதி கன மகிமை எல்லாம் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஜெபித்து கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை போற்றுகிறோம் அப்பா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம். தேவாதி தேவனே உம்மை துதிக்கிறோம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு நன்றி 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 ஆண்டவரே. நாங்கள் நன்றியோடு கூட துதிக்கிறோம், நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. பிரைஸ் காட். தகப்பனே உம்மை துதிக்கிறோம். பிதாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. தொடர்ந்து இந்த வேளையிலே இந்த நிகழ்ச்சியை கர்த்தர் தாமே பொறுப்படுத்திக் கொண்டு ஆண்டவர் தாமே நமக்கு முன்னின்று நடத்தி கொடுக்கும்படியாக நமது மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ராபர்ட் அவர்கள் முன்னாலே வந்து ஜெபிக்கும்படியாய் கேட்டுக்கொள்ளுகிறேன். ஹல்லேலூயா. பாஸ்டர் ராபர்ட் அவர்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே.
நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் நல்லவர். எங்களை குறித்து அறிந்திருக்கிறவர் நீர் ஆண்டவரே. எங்களுடைய தேவைகளை அறிந்திருக்கிறவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபையினால் எங்களை நிரப்புகிறவர் நீர் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் எதை செய்தாலும் அது நன்மையாகவே நீர் செய்கிறீர் என்பதை எங்களை அறிந்திருக்கிறபடினாலே உமக்கு ஸ்தோத்திரங்களை எடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. விசேஷமாக இந்த நாளிலும் கூட ஜாஸ்மினுக்காக, ஜேம்ஸுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் அந்த குடும்பத்திற்கு எத்தனை நன்மைகளாய் செய்தீர் என்பதை நாங்கள் ஆண்டவரே கண்கூடாய் பார்த்திருக்கிறோம் ஆண்டவரே. நீர் போஷிக்கிறவராய் மாத்திரமல்ல, நீர் பாதுகாக்கிறவராய் மாத்திரமல்ல, நீர் அந்த குடும்பத்தை நீர் நடத்துகிறவராகவே இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கும் பொழுதும் கர்த்தர் அவர்களோடு கூட இருந்து நீர் தேற்றினதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் எத்தனை நல்லவர், எத்தனை நல்லவர் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை நீர் ஆண்டவரே நினைத்தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளை குறித்து நீர் ஆண்டவரே கரிசனை உள்ளவராக இருந்ததற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஒரு கற்பத்தின் கனியை நீர் தந்து ஆண்டவரே இந்த 5 மாதம் அளவும் நீர் ஆண்டவரை பாதுகாத்து ஆண்டவரே இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து வருவதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகளுக்காக ஒரு நன்றி ஸ்தோத்திர ஆண்டவரை கூட்டத்தை வைக்கத்தக்கதாக இந்த தேவனாய் கர்த்தர் ஆண்டவரை பாராட்டின கிருபைக்காய் ஸ்தோத்திரம். கர்த்தர் நடத்துவீராக ஆண்டவரே. இந்த கூட்டத்தினுடைய ஆரம்பம் முதல் முடிவு மட்டுமாக தேவ பிரசனம் நிறைந்திருப்பதாக, தேவ சமூகம் ஆண்டவரை நிறைந்திருப்பதாக, கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக, தேவ கிருபை வெளிப்படுவதாக, தேவ மகிமை வெளிப்படுவதாக உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிப்பீராக. வருகிறவர்கள் ஒவ்வொருவரையும் என் தேவனாய் கர்த்தர் ஆண்டவரே நேரத்தோடு வந்து ஆண்டவரத்தில் கலந்து கொள்ள ஆண்டவருமே கரத்தில் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். நம்ம எல்லாரும் உட்காருவோம். தொடர்ந்து நமது மத்தியில் இருக்கக்கூடிய பாஸ்டர் ப்ரூஸ் அவர்கள் சில பாடல்களை பாடி ஆராதனைக்குள்ளாக அவர்கள் நடத்துவார்கள். நாம் யாவரும் அவரோடு கூட சேர்ந்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தி நாம் எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். கர்த்தர் தாமே நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவாராக. இப்பொழுது பாஸ்டர் ப்ரூஸ் அவர்கள். நன்னீரே சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. என்றென்றும் உம்மாசி பெறவே சர்வ சிருஷ்டி உன்னதமா சர்வ சிருஷ்டியை காப்பவர் நீரே. எங்கள் இதயத்தை உம்மிடம் படைக்கின்றோமே. என்றென்றும் உம்மாசீர் பெறவே
போனாலும் உம் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் வார்த்தை என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை அழிந்து மறைந்து போம், விசுவாசி என்றென்றும் நிலைப்பான். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி அப்படி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவர் உயர்த்தி நம் கூடியிருக்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, உண்மையாகவே கர்த்தர் மகளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருவரும் தடை செய்ய முடியாது. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மனிதன் அல்ல. ஏதோ ஒன்று சொல்லிட்டு மறந்துட்டேன்னு அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ, எத்தனை தடை வரலாம், எத்தனை காரியங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரோ, தாயின் கருவிலே பிரித்தெடுத்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி நீங்க பாடலாமே. உம்மை என்றும் ஆராதிப்போம். நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நல்ல கையில் உயர்த்தி, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. போல யாரும் இல்லை, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, சர்வ வல்ல தேவமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாதது முடியாதது ஒன்றுமே இல்லை. மனிதனால் சில காரியங்கள் முடியாதுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். சில நேரங்கள் ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம். ஏன் அப்பா இப்படி நடந்துச்சு, கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேள்வியோடு இல்லை, நம்ம தான் கேள்வி கேட்கணும், நம்ம தான் பிரச்சனையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேள்விக்கு எல்லாம் பதில் தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே ஜாஸ்மினுக்கு நேராக கைகளை உயர்த்தி, ரெண்டு பேருக்கும் நேராக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாக்கு பண்ணின தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, வானம் திறந்து பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த நேரத்தில் நம் மத்தியில் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இறங்கி இருக்கிறார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுவரையும் கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடம் எழுந்து நின்று ஒரே ஒரு 2 சரணத்தை பாடி முட்கார போர் இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம் தேவன் ஆராதனைக்குரியவர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் வாய்களை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, பிரசவிக்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், உம்மால் கூடாதது முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்படியே நல்ல வாய்களை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கும் மகிமைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் உரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரத்தினால் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரத்தினால் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன்,
துதிப்பேன். இன்றும் என்றும் இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். சில ஆண்டவரை பார்த்து ஓ ஹல்லேலூயா, நீங்க வந்ததால எல்லாம் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். திரும்பி ஓ ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஹல்லேலூயா. மேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வந்தாலே நிறைவு தான். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில் அந்த அண்ணா நகர் பகுதியில் போய் சிலரெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ பல பெரிய பெரிய பணக்காரங்க கோட்டீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் நிறைவு இல்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய நிறைவு இருக்குது, எல்லா காரியத்திலும் நிறைவு. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து ஒரு பிளஸ் பண்ணிடுங்களேன், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சிலங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி, பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க நிறைவாக, வெற்றியாக, ஜெயமாக சொல்லுங்க, பரிபூர்ண நிறைவோடு ஆசீர்வாதமாய் வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் சோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. காலங்கள் கடந்து
வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமா? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே, எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே, நீ செய்ததை மறக்க கூடுமோ? இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நமது மத்தியில் இருக்கிற திறந்த வாசல் திருச்சபைகளினுடைய தலைவர் ஸ்தாபகர் ரெவரண்ட் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட காணப்படுவோம். வசனங்களை கவனமாக கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் அவர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஸ்மின் ஜேம்ஸ் அவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஒரு சிறிய வார்த்தையை நாம் கேட்டு தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 127ஆம் சங்கீதம் பலமுறை படித்திருக்கிறோம். இது எல்லா திருமணங்களிலும் பேசப்படுகிறது, எல்லா திருமணங்களிலேயும் அது வாசிக்கப்படுகிறது. 127ஆம் சங்கீதம், இதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சில்ட்ரன் ஆர் ரிவார்ட் என்று. அப்போ அந்த ரிவார்டு யாருக்கு தருவாங்கன்னா, ஏதோ ஒரு சாதனையாளர்களுக்கு தான் தருவாங்க. ரிவார்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, ரிவார்ட் இஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீப்புள். இந்த ரிவார்டு என்று சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சாதனையாளர்கள், ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணவங்களுக்கு தான் ரிவார்ட் பொருந்தும். அப்போது இங்கே என்ன அச்சீவ்மெண்ட் என்று சொன்னால், அந்த 128 போட்டிருந்தா தான் அச்சீவ்மெண்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறானே அவன் தான் சாதனையாளர். அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர் வழிகளில் நடக்கிறவன். என்னங்க, ஈஸ் வேஸ், அவர் வழிகள். இன்றைக்கி நம்ம இருக்கிற பலர்
நம்முடைய வழியில் நடக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நடிக்கிறவர் அல்ல நடக்கிறவர்கள். இன்றைக்கி 199 பேர் நடிக்கிறார்கள். ஆலயத்தில் நடிக்கிறார்கள், புது இடங்கள் நடிக்கிறாங்க. நடிக்கிறவர்கள் அல்ல, those who are walking. இதில் சொல்லப்பட்ட அந்த ஆங்கில வார்த்தை இங்கே தமிழில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில், ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காட் ஒர்க்ஸ். காட் ஒர்க்ஸ், தேவன் செயல்படுகிறார், அதுதான் தேவன். அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது இந்த 127 சங்கீதத்தில். இந்த ஒரு வசனம் மாத்திரமே, இந்த ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் எதிர்மறையில் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த ஒரு வசனம்தான் எதிர்மறையில், கட்டாராகில், செய்யாராகில். அவனுடைய செயல்பாடு என்னவென்றால் 127 சங்கீதம் 1 வசனம், காட் ஒர்க்ஸ். ஜாஸ்மின் வாழ்க்கையில், ஜேம்ஸ் வாழ்க்கையில் காட் ஒர்க்ஸ். நம்மனா நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். காட் ஒர்க்ஸ். அவர் வேலை செய்ததுனால தான் இந்த ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி அவர் வேலை செய்யலைன்னா நம்ம வேலை செய்ய முடியாது. அதில் ஒரு அழகான அந்த 124 சங்கீதத்தில் வாழ்க்கையின் அந்த ஒழுக்கங்களை பற்றி போட்டிருக்குது. த ப்ரையாரிட்டிஸ் இன் அவர் லைஃப். நம்ம படிக்கலங்க. முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு. ஜேம்ஸ் நீ நல்லா பார்க்கணும். முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு, அப்புறம்தான் உங்களுடைய உழைப்பு, உங்கள் பிரயாசங்கள், அது என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம்தான் 3 வசனம் வேலை. என்னங்க, அதை வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன். கர்த்தர் முதல்ல, வீடு 2வது, 3வது வேலை, 3 வேலை 3வது, சாப்பாடு 4வது, தூக்கம் 5வது. ஜாஸ்மினுக்கு புரியுதா? ஜேம்ஸ் முதல்ல கர்த்தர், அப்புறம்தான் வீடு. வீடுனா எல்லாமே நம்முடைய அன்றாட அலுவல்கள். அதுக்கப்புறம்தான் சாப்பாடு, வேலை. 3 வசனம் வேலை, ஒர்க்ஸ். 4வது சாப்பாடு. சாப்பாடுக்குதா? சாப்பாடு தமிழில் பாருங்கள், சாப்பிட்றது. 5வது தான் தூங்கிறது. இன்றைக்கி நமக்கு எல்லாமே ரிவர்ஸில் வருது. தூங்கிறது முன்னால், சாப்பிட்றது 2வது, வேலை 3வது, அப்புறம் தான் கர்த்தர் 4வது. எப்படி இல்லை? திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் காட். தேவனுடைய அந்த ஆர்டர், அவருடைய ஒழுங்கு இதுதான். எது ஒழுங்கு? கர்த்தர், ஜேம்ஸ், அதுக்கப்புறம் தான் வீடு, அதுக்கப்புறம் தான் ஜாஸ்மின். அதே போல் ஜாஸ்மினுக்கு அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ். ஜாய், ஜீசஸ் ஃபஸ்ட்டு, அதர்ஸ் நெக்ஸ்ட் டு யூ லாஸ்ட். 3வது தான் வேலை. என்னங்க? வேலை. 4வது சாப்பாடு. 5வது தூக்கம். அதில் ஒரு வார்த்தை திருப்பி வருது, வேஸ்ட். 3 தடவை வருது பாருங்கள். விருதா, விருதா, விருதா. 1 வசனத்தில் விருதா, 2 வசனத்தில் விருதா, 3 வசனத்தில் 4வது வரை விருதா, வேஸ்ட். ஆனால் ஆண்டவர் கவனிங்க, when God builds nothing is waste. தேவன் ஒன்றை செய்யும்போது எதுவுமே விருதாவாக இருக்காது. ஆமீன். ஜேம்ஸ், when God builds something nothing is waste. உங்களோட வாழ்க்கை வேஸ்ட் இல்லை, உங்கள் எதுவுமே வேஸ்ட்டாக போகுது. ஏன் தெரியுமா? He is the builder. 3 காரியம் சொல்கிறேன். தனி மனித வாழ்க்கையை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், பட்டணங்களை கட்டுகிறார், தேசத்தை கட்டுகிறார். நான் சொல்லட்டுமா? வீடு இதில் ஆரம்பிக்குது. 128:3 வீடு. 128:1 தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 128:1 பர்சனல் லைஃப். எவனோ அவன் இஸ் அ பர்சனல். ஜேம்ஸ், காட் இஸ் பில்டிங் யுவர் பர்சனல் லைஃப். 2வது உங்களுடைய வீட்டை கட்டுகிறார். 2ஆம் வசனம் வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டுகிறாரா? 4ஆம் வசனம் சபையை கட்டுகிறார். சியோன். God builds a church. Number 1, God builds a person, individual. Number 2, God builds the family. Number 3, God is building a church. Number 4, Jerusalem,
த சிட்டி வேர் யூ லிவ். நீங்கள் இருக்கிற அந்த வேப்பம்பட்டை உங்கள் மூலமாக தேவன் கட்டுவார். எருசலேம் என்பது சிட்டி. அடுத்து போட்டிருக்குது இஸ்ரவேல் என்பது தேசம். நல்லா பார்த்தீங்களா? இட் ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல் அண்ட் கோஸ் டு த நேஷன். தமிழில் சொல்கிறேன், ஒருவனில் ஆரம்பிக்கிறது, அது வீட்டுக்குள் போகிறது, அது சபைக்குள் போகிறது, பட்டணங்களுக்குள் போகிறது, தேசங்களுக்குள் போகிறது. இந்த 128ஆம் சங்கீதத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், இட் ஸ்டார்ட் வித் சிங்குலர் பட் எண்ட்ஸ் வித் ப்ளூரல். ஒருமையில் ஆரம்பிக்கிறது, பன்மையில் முடிகிறது. ஜாஸ்மின், இட் ஸ்டார்ட் வித் சிங்குலர் பட் எண்ட்ஸ் வித் ப்ளூரல். ஜேம்ஸ் சிங்குலர், ஜாஸ்மின் சேர்ந்த ப்ளூரல். இப்போ ஒன்று வரப்போகுது, அது சேர்ந்த மல்டி ப்ளூரல். எப்படி போட்டது? பிள்ளைகளின். அது எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? 128:1. இண்டிவிஜுவல் பர்சன், எவன், அவன், அவன். முடியும் போது அவர்கள். ஆமீன். ஜேம்ஸ், உனக்குள்ளே ஆரம்பிச்சிருக்க, உன்னை கட்டுறாரு, கடிகிற நினைக்கிறேன். பொண்டாட்டி கட்டுறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையை கட்டுறார், சபையை கட்டுறார், உங்களை வைத்து பட்டணங்களை கட்டுறார், உங்களை வைத்து தேசங்களை கட்டுவார். நம்புறீங்களா? இட் ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல். இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. இப்போது என் கூட பிறந்தநாள் வந்திருக்கிறாங்களே, என்னில் ஆரம்பித்தவர் என்னை கொண்டு பட்டணங்களை கட்டினார், சபையை கட்டியிருக்கிறார், தேசங்களை கட்டியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்ட் வித், நீங்கள் நம்புங்க, உங்களில் ஆரம்பிக்கிற ஆசீர்வாதம் இட் கோஸ். இரண்டு எங்கே போகுது? 3 எங்கே போகுது? இட் கோஸ் டு யுவர் ஹவுஸ், தென் இட் கோஸ் டு சர்ச், தென் இட் கோஸ் சிட்டி, தென் இட் கோஸ் டு த நேஷன். ஆமீன். சரி, கர்த்தரால் வரும் பலன் சொல்லுங்கள் எல்லாரும். 2 வாரம் சொல்கிறாரு பலன். தமிழ் பைபிளில் பலன் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுங்கள், பலன். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், சில்ட்ரன் ஆர் நாட் பர்டன், தே ஆர் ஃபேவர். பிள்ளைகள் பாரம் அல்ல, பிள்ளைகள் பலன். நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு பன்னிக்குட்டி பெற்றோட நல்லாயிருக்கும். சில்ட்ரன் ஆர் நாட் பெனாலிட்டி, சில்ட்ரன் ஆர் த ஃபேவர். இட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட். சில்ட்ரன் ஆர் நாட் பெனாலிட்டி, இட்ஸ் அ ஃபேவர். தண்டனை அல்ல. நீ சில பேர் வீட்டில் பிள்ளைகள் தண்டனை தான். உலகத்திலே சொல்கிறான்ல, பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர். ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்தால் அது கட்டாயம் பலன்தான். It is not a penalty, it is a favor. Write it in your heart. பிள்ளைகள் தண்டனை அல்ல. எத்தனை அம்மா சொல்ல முடியும், என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதன்னு? ஏன் பாஸ்டர் சொல்கிறீங்க? அவன் என்றைக்கு பிறந்தான் அன்றைக்கே எனக்கு பிடிச்சது தரித்திரம். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, பெற்றோர்கள், அதாவது முள்ளே பிள்ளைங்க தான். என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் பாஸ்டர், எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றான் பாஸ்டர். யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இதான் நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுன்னு சொல்கிறான் பாஸ்டர். புரியவே மாட்டேங்குது. என்னவோ சொல்கிறார் அவர். ரைட், சொல்லுங்கள். இட்ஸ் அ பேர்டன் ஆர் ஃபேவர். சில்ட்ரன் ஆர் அ பேர்டன் ஆர் அ ஃபேவர். ஃபேவராக இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். என் பிள்ளை எனக்கு ஃபேவர். என்ன பண்ண எங்கள் வீட்டுக்காரமான்னு தெரில. என் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப ஃபேவர். என் பிள்ளைகள் எனக்கு ஒரு தண்டனை மாதிரி பாஸ்டர். நிறைய குடும்பங்களில் தண்டனை தான். ஏன் தான் பெற்றோன்னே தெரிலடா உன்னை, அப்படி இல்லை. ஜாஸ்மின், காட் ஹஸ் அ ஃபேவர் இன் யுவர் லைஃப். ஸோ ரெண்டாவது 3 காரம் சொல்லிடுறேன். நம்பர் 3 காரம் மனசில் வச்சுங்க. எஜுகேட் யுவர் சில்ட்ரன். 3 ஈ சொல்கிறேன், எல்லாம் பாருங்கள். ஹலோ, இந்தியாவின் தலையெழுத்து நிர்ணயிக்கிறதில்ல. உட்கார். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ரைட். Educate your children. First you educate yourself, then educate your child. Number 2, evangelize your child. முதல்ல நீங்கள் ஊழியம் பண்ணணும் தம்பி. உன் பிள்ளைங்களை ஊழியத்துக்குன்னு ட்ரெயின் பண்ணிவிடும். இவாஞ்சலைஸ். சின்ன வயசில் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேயே இது கர்த்தத்தின் சட்டை, இது கர்த்தருக்கு போடுற சாப்பாடு, எல்லாமே ஆண்டவர் தான். இவாஞ்சலைஸ். அந்த பார்வோன் குமாரத்தின் மகள் சொன்னாள், மோசே தாயிடத்தில் போய், நீ இதை எடுத்துக்கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திடு. உன்னுடைய கருத்து என்னவென்றால், என்னை பற்றி தான் பேசணும். உன் பிள்ளை
அவளுக்கு தெரியாது அவன் பிள்ளைன்னு. இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி, என் தேசத்தை பற்றி, என் மகிமையை பற்றி, என் மாட்சியை பற்றி, என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆமேன். உங்கள் பிள்ளைகிட்ட என்ன பேசணும்? எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பெத்த மாமா இப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்பீக் அபவுட் ஒன்லி காட். என் பிள்ளைகள் சின்ன எங்கே போயிடுச்சிங்களா, இருக்குது ஒன்று தான் இருந்தால் இப்போது சின்ன சொல்லி கொடுத்துருப்பேன். இது அவர் போட்ட சாப்பாடு. ஒரே கதையை டெய்லி சொல்லுவேன். அது சொல்ல ஒரே கதையை ஒரு கதை தான் சொல்ல முடியும் பைபிளில். கதையை தாவீது கதையை சொல்லினே இருப்பேன். இன்னும் சொன்னதையே சொல்கிறேன்னு. அதுதான் கதை, வாழ்க்கை. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? இவாஞ்சலைஸ். நீங்கள் எத்தனை பேர் அப்பா அம்மா பிள்ளைகளை இவாஞ்சலைஸ் பண்ணியிருக்கிறாங்க? பைபிள், அதாவது ஸ்கூல் புக்கு படின்னு சொல்கிறேன். எந்த அப்பாவுமே பைபிள் படின்னு சொல்கிறதே இல்லை. நான் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கூட நல்லாவே படிக்கல அவன், பரவாயில்லைன்னு சொல்லுவேன். என்னங்க படிக்கவே மாட்டேன்றான், ஏதோ என் பொண்ணு படிக்கவே மாட்டேன்து, பரவாயில்லை பாஸ்டர் ஆகிடலாம். அவனுக்கு இவாஞ்சலைஸ் பண்ணிட்டாலே அவனே பெரிய ஆள் ஆகிடுவான். நம்பர் 1 எஜுகேட் யுவர் சைல்ட். நம்பர் 2 இவாஞ்சலைஸ் யுவர் சைல்ட். 3வது என்கரேஜ். பேய் மூஞ்ச பாரு, சனியை வந்து பிறந்துச்சு பார்த்தியா என் வயிற்றில். என்கரேஜ். தப்பு பண்ணலாம். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினை ஒட்டி இருக்கும். மிஸ்டேக் பண்ணால் தான் பிள்ளை. என்ன புரியல? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளையே இல்லை, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்றாரு. அதான் சொன்னார்ல, முன்ன இல்லை இல்லை, இப்போ ஏமா சபைக்கு வரல, புள்ள புள்ள புள்ள. உன்னையே சபைக்கு வரல இல்லை, இப்போ ஏன் சபைக்கு வரல, புள்ள. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் டிசைட் யுவர் லைஃப். ஆண்டவருக்கு முதலிடம் தாங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன். 2வது என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். இன்னொரு 3 சொல்ல விரும்புகிறேன். 3 காரியம். கேரிங். கேரிங். கேரிங், ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். கேரிங் இன் ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். அவனை ஷேப் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க, மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். தப்பு. மனைவி அமைவது அம்மா அப்பா வளர்த்த வரம். மறுபிறவின் ஒன்று இருந்தால் ஜாஸ்மினை மனைவியாக வரணுமா? வேணுன்றாரா? வேணுன்றாரு. இப்போ ஜாஸ்மினை பார்த்து கேட்டால் ஜேம்ஸை ஏன் பெத்த மாமா எனக்கு இந்த ஒரு பாடே போதும்னு சொல்லுமான்னு தெரியல. நிறைய 99 பேர் நோ தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் யூ சே. கேரிங், நாட் திஸ் கேரிங், கேரிங் த பேபி. இன் கேரிங், இன் ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். ஒரு பிள்ளையை வடிவமைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு கல்லூரிகளுக்கு அல்ல, ஆசிரியர்களுக்கு அல்ல, பெற்ற அப்பா அம்மாவுக்கு தான். ஆமாம் சொல்ல மாட்டிங்களா? மை ஜாப் இஸ் கேரிங், ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். இன்னொன்று சொல்ல போகிறேன், கைடிங். என்ன பாருங்கள், இது எல்லாருக்குமே கைடிங். வாட் ஸ்கில் யாஸ், அவனுக்குள்ள என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதில் அவனை முன்னேற செய்யுங்க. இல்லாத ஒன்றை சொல்லக்கூடாது. இது ஜாஸ்மின் மட்டுமல்ல, கைட் யுவர் சைல்ட். உன் பிள்ளை நடத்து. அதான் வேதம் சொல்லுது, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். ஸோ கைடு. 3 சொல்ல போகிறேன், கிவிங் டைரக்ஷன். இந்த பிள்ளை சொல்லு, இப்படி இப்படி இப்படி. 3 காரியம் சொல்கிறேன். கேரிங் யுவர் சைல்ட். புரியுதா உங்களுக்கு? நீ நிறைய பேர் ஆயா தான் கேரிங் பண்ணுது, அம்மா அப்பா கேர் பண்ணுறதே இல்லை. புரியவே இல்லை. நிறைய பிள்ளைங்களை ஆயா தான் கேர் பண்ணுது, அம்மா அப்பா கேர் பண்ணல. புரியவே இல்லைல்ல? நிறைய பிள்ளைங்க யார் தான் கேர் பண்ணுறது? இப்போது பர்த்டே, பிள்ளைக்கு பர்த்டே அன்னைக்கு கேட்குறேன், பிள்ளை எங்கெங்கன்னு, அது ஆயா கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது அந்த அம்மா. பிள்ளைக்கு பர்த்டே, பிள்ளை எங்கே இருக்குது? ஸ்டார் ஹோட்டல் நடக்குது. பிள்ளை எங்கே இருக்குது? ஆயா கிட்ட இருக்குது. தெரில. எங்கள் பிள்ளைகளாம் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க அதிகமாக, நல்லா தான் வளர்த்தாங்க. இதோ 3 பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் கேரிங். சொல்லுங்கள் எல்லோரும். நம்பர் 2 கைடிங். அதுக்கு தான் கதை வச்சுருக்கிறார். யூ ஆர் ஒன்லி ஏ ஆயா, யூ ஆர் நாட் அ மதர். முதல்ல ஆயா, அப்புறம் தான் மதர். கேரிங். 2வது கைடிங். 3வது கிவிங். அப்படி வரும்போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் தெர் இஸ் நோ ஷேம், நாணம் அடையாமல். எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக. நோ பெனாலிட்டி, நோ பர்டன், நோ ஃபைன். சொல்லுங்கள் நோ ஷேம். இன்றைக்கி எத்தனை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் அவமானம். ஒத்துக்கிறீங்களா?
நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் அவமானம், சொல்லவே தெரியல. பையன் எங்கே இருக்கிறான்? பாளையங்கோட்டையில் இருக்கிறான், என்ன காலேஜாக படிக்கிறான். பையன் எங்கே இருக்கிறான்? வேலூரில் இருக்கிறான், என்ன சிஎம்சி ஹாஸ்பிட்டலே இல்லை, தெரியலீங்களா? வேலூரில் இருக்கிறானா. பையன் எங்கே இருக்கிறான்? புழலில் இருக்கிறான். ஸோ when you guide the child, when you caring the child, when you giving direction to a child, educate your child, evangelize your child, encourage your child, there will be no shame. ஆமீன். எங்கே கொண்டு வந்து வைப்பார்? எங்கே கொண்டு தெரியுமா? ஒலிமுக வாசலிலே உங்களை வைப்பார். God will elevate your life, it will be promoted in higher level. சொல்லுங்கள், ஒலிமுக வாசல். அதில் அந்த வார்த்தை பாருங்க, ஒலிமுக. அங்கே யார்த்த உட்காருவா? those who are qualified, those who are well educated, those who are edified. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பட்டதாரிகள், ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் மட்டும்தான் அங்கே உட்காருவாங்க. ஒலிமுக வாசல் தான் the place where people get the justice. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வைத்து நீதி செய்வார். எங்கே உட்கார? ஆமேன். ஹையர் பிளேசஸ், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். எப்படி இருக்கும் வாழ்க்கை? என்ன இருக்கும்? என்ன வரும்? சொல்லுங்கள், நாணம் அடையாமல். there will be a problem. அந்த பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பட் there will be victory. சொல்லுங்கள், நாணம் அடையாமல். சத்தமா? அது இன்னொரு வார்த்தை போட்டுருது, there is a problem. சத்துருக்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களை வெட்க முடியாமல் செய்வார். ஆமேன். நம்பர் ஒன் 128 வாக். 3 காரியம் சொல்ல போகிறேன். 3 காரியங்கள். வாக்கிங் வித் காட். ஜேம்ஸ், தேவனோடு நடங்க. நம்பர் 2, தேவனுக்காக நடங்க. வாக் வித் காட், வாக் ஃபார் காட். தேவனுக்காக நடங்க, தேவனோடு நடங்க. புரியுது உங்களுக்கு? நாங்கள் அதுதான் எங்கள் வாழ்க்கை. உனக்கெல்லாம் நல்ல, நீ ஒரு பாக்கியவான். ஏன்னா ஜெபிக்கிற அம்மா அப்பா உனக்கு இருக்கிறாங்க. ஜாஸ்மின் ஒரு பாக்கியவான், ஜெபிக்கிற ஒரு அம்மா அப்பா. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியமே இல்லை. ஆனாலும் we are walking with God. சொல்லுங்கள், அவரோடு வாக்கிங் வித் காட், வாக்கிங் ஃபார் காட், வாக்கிங் டுவர்ட்ஸ் காட். 3 காரியம் சொல்கிறேன். வாக்கிங் வித் காட். சொல்லுங்கள், தேவனோடு நடப்பேன், தேவனுக்காக நடப்பேன், தேவனை நோக்கியே நடப்பேன். கவனிங்க, நீ ஹவ் சீன் மெனி பீப்புள் ஹவ் டன் மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் நீ பார்த்துருப்ப, ஜாஸ்மின் பார்த்துருக்கோம். அவர் அப்படி, இவர் இப்படி, அந்த பாஸ்ட் இப்படி, இந்த பாஸ்ட் இப்படி. டோன்ட் லுக் பீப்புள் டு காட். 3 காரியம் சொல்கிறேன். வித் காட், ஃபார் காட், இன் காட், டு காட். தமிழில் சொல்கிறேன், இன் காட். சொல்லுங்கள், தேவனுக்குள், தேவனோடு, தேவனுக்காக. ஜேம்ஸ், உங்கள் அப்பா ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்யணும். நீ வருங்காலத்தில் பாஸ்ட் ஜேம்ஸாக இருக்கணும். சும்மா புரியுதா? ஐடி ஜேம்ஸாக இருக்கக்கூடாது, ஐடி ஜேம்ஸாக இருக்கக்கூடாது, பாஸ்ட் ஜேம்ஸாக தான் இருக்கணும். ஆமீன். பாஸ்டர் வக்கீல் பையன் வக்கீலாக வரான், டாக்டர் பையன் டாக்டராக வரான், ஆடிட்டர் பையன் ஆடிட்டராக வரான், பாஸ்டர் பையன் கட்டாயம் பாஸ்டராக வரணும். எங்கே கிணத்து தெரில, அவன் உட்காந்து ஸ்டைலு வித்தியாசமாகுது. எங்கள் அப்பனுக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்கு கூட வேலை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச், ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். அடிக்கடி சொல்லும், எங்களை கொண்டு போய் தட்ஸ் அ ப்ரௌட். சொல்லுங்கள், நாணம் அடையாமல். சொல்லுங்கள் எல்லாரும், எங்கே கொண்டு வந்து வைப்பார்? சத்தமாக. இப்போ 3 பேர் ஒளியும் வாசலாக இருக்கிறாங்கல்ல. ஒருத்தர் திண்டுக்கல் ஒளியும் வாசல் இருக்கிறாரு, ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் எங்கே இருக்காரு, போயிட்டாரா? இந்த ஃபோன் கால் புரியுங்களா? அதாவது இன்றைக்கி இருக்கிற சாம்சங் டிஸ்கனெக்டட் காட். புரியல? இன்றைக்கி இந்த ஃபோன் மேலாம் என்ன பண்ணிவிடுது? ஆண்டரை விட்டு தூரப்படுத்திடுது. முடிச்சிடுறேன். காட் வில் 3 காரியம் சொல்கிறேன். ஆண்டரோடு இருங்க. இன் காட், வித் காட், ஃபார் காட், டு காட். ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டியா? உங்கள் அப்பாவையும் பார்க்கக்கூடாது, உங்கள் மாமனாரையும் பார்க்கக்கூடாது, ஆண்டரை மட்டும் தான் பார்க்கணும். தேர் ஆல் கமிட் மிஸ்டேக்ஸ். புரியுது அவங்களுக்கு? இப்போ ஜாஸ்மினுக்கு அவங்க அப்பாவுடைய மிஸ்டேக்ஸ்லாம் தெரியும், உனக்கு உங்கள் அப்பா மிஸ்டேக்ஸ் தெரியும். அது இல்லை, கண்களை பதிய வைப்போம் கர்த்தராம் இயேசுவின் மேல். அப்படி வரும்போது கவனிங்க, யூ வில் பி பிளெஸ்ஸிங் இன் த சிட்டி, a blessing in the church,
will be sitting in the nation. இஸ்ரவேல் என்பது என்னது? 128 கடைசி வார்த்தை இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்பது ஆமீன். ஜேம்ஸ், உனக்கு கர்த்தர் தேசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பா எந்த ஊருக்கு போனார் தெரில, ஆனால் உன்னை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். எங்கள் அப்பா எந்த ஊருக்குமே போகல. எங்கள் அப்பா ட்ரெயினில் போயே எங்கள் அம்மா அப்பா ட்ரெயின்லேயே போகல. எங்கள் அம்மா அப்பா காரில் கூட போனாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் when you walk with God, when you walk in God, when you walk for God, God will make a blessing to the nations. எங்கே வைப்பார்? தேசங்களுக்கு. கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளையை ஆஸ்வதிக்கலாமா? சொல்லுங்கள். Child is not a burden, it is a favor. It is not a penalty, it is a favor. அது யாருக்கு தர தெரியுமா? Those who are working for him. Reward. ஜாஸ்மின் கற்று உனக்கு ரிவார்டு கொடுத்துருக்கிறாரு. நீ சின்ன வயசுலேயே கீபோர்டு வாசித்தீங்க, சின்ன வயசுலேயே கீபோர்டு வாசித்த, கொயரில் பாடினேன். அதே மாதிரி நீ சபையில் வேலை பண்ணியிருப்ப. சச்சி பெருக்கி பாயெல்லாம் போட்டுக்கிறியா? எங்கள் சபையில் யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ எல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எங்கள் சபையில் யாரெல்லாம் பெருக்கி பாய், உங்கள் அம்மா கூட பெருக்கி பாய் போட்டுச்சு ஒரு காலத்தில் கிருஷ்ணாங்குளத்தில். யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. காரோட பங்களாவோடு இருக்கிறாங்க. God will give the reward. இது ஃபர்ஸ்ட் ரிவார்ட் ஜாஸ்மின். செகண்ட் ரிவார்ட் இஸ் த பேபி. இதை விட பெரிய பெரிய ரிவார்ட்லாம் இருக்குது. இட்ஸ் ஓன்லி கிளம்சிங். God is going to put in deeper level. தெளிப்பு. இதை விட நீச்சலே கற்று வச்சிருக்கிறார். ஆமீன். ப்ரையாரிட்டி இன் ப்ரையாரிட்டி. பிள்ளை பிறந்தால் கூட ஒரு வாரம் லீவ் எடுக்கணும், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகணும். 21 நாள்லாம் அதெல்லாம் யாரும் சொல்லலை. ஒரு வாரம் வீட்டில் இரு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போ. பிள்ளை அழுவோம், அங்கே போய் அழுத ஆசீர்வாதம் தான். அழுந்தால் தான் பிள்ளை, இல்லை அந்த கல். ஆமீன். என்ன ஜேம்ஸ்? பிள்ளை சாக்குன்னு சொல்லிட்டு நீ 2 மட்டும் அடிச்சிடக்கூடாது. உங்கள் அப்பா விட மாட்டார். அவர் தான் கர்த்தர். 27 கர்த்தர், அப்புறம் வீடு, அப்புறம் வேலை, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தூக்கம். இப்போ நமக்கு எப்படி? அப்படியே ரிவர்ஸில் வருது. இப்போ கூட ஒருத்தர் பேசினேன். இப்போ ஒரு பாஸ்டர், அந்த அம்மா சொல்லுது எங்கள் வீட்டில் தூங்கினுக்கிறார் பாஸ்டர்னு. மணி 12. புரியவே மாட்டேங்குது. அவர் தான் முதல்ல, வேலை 2வது, சாப்பாடு 3வது, தூக்கம். எப்படி நல்லா தூங்குவாரா? தூங்கவே மாட்டாரா? நல்ல மனுஷன். God will give the reward. ஆமீன். ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி உங்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். எல்லாம் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய. வேறு ஒருத்தர் யாரும் வரலையா? சாம்பிட்டெல்லாம் வரலையா? ஜெபம் பண்ணும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் கரங்களை உயர்த்தி இவளுக்காக ஜெபிப்போம். ராபர்ட், நீங்கள் வந்து பக்கத்தில் நில்லுங்க. உங்கள் பையன் பக்கத்தில். சிஸ்டர், நீ கூட நில்லுங்க. இங்கே நில்லுங்க. பானு, நீ அவர் பக்கத்தில் இல்லை. ராபர்ட், இங்கே நில்லுங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? அவர் பக்கத்தில் நில்லுங்க. இது கொஞ்சம் எடுத்துருங்க, இது கொஞ்சம் எடுத்துருங்க. எல்லோரும் ஜெபிப்போம் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நமக்கு எல்லா தேவ பிள்ளைகள்லாம் ஜெபிங்களே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓரி பாபா 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 பாபா. ஓரி லதர லதர லர பாபா பாபா. ஓரி கமா மாமா லதர லர பாபா பாபா பாபா. ஓரி கமா லதர லர பாபா பாபா. என் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை முன்குறித்தீர், இந்த நாளின் சம்பவங்களை முன்குறித்தீர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவாக எடுத்து வந்து வருகிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி. இட்ஸ் அ ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீ கொடுத்த இந்த ரிவார்டுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பலனுக்காக நன்றி, இந்த கிருபைகளுக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, திருச்சபைக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு லெட் them a blessing Lord. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்றும். bless them and make them a blessing. 2 குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஊழியம் செய்கிற இந்த குடும்பம், லேவின் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், இந்த குடும்பங்களை வர்த்திக்க பண்ணும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஏற்ற காலத்தில் ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே
ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரை, தர்மையான மகளுக்கு அந்த பிரசவத்தின் காலம் வரை தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம் மகளை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. ரைட். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரை உயர்த்தி அப்படி ஆண்டவரே மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவர் உயர்த்தி நம் கூடியிருக்கிற ஒரு மிகப்பெரிய நோக்கம் என்னன்னா, உண்மையாகவே கர்த்தர் மகளுக்கு அற்புதம் செஞ்சிருக்கிறார், ஆச்சரியமான காரியங்களை செய்திருக்கிறார். கர்த்தர் செய்ய நினைத்தது ஒருவரும் தடை செய்ய முடியாது. அவர் வாக்கு பண்ணினவர், அவர் மனிதன் அல்ல. ஏதோ ஒன்று சொல்லிட்டு மறந்துட்டேன்னு அவர் என்ன வாக்கு பண்ணினாரோ, எத்தனை தடை வரலாம், எத்தனை காரியங்கள் மாறலாம், ஆனால் கர்த்தர் என்ன சொன்னாரோ, தாயின் கருவிலே பிரித்தெடுத்து உலகம் தோன்றுவதற்கு முன்பாகவே பேர் சொல்லி அழைத்த தேவன் இன்றைக்கு வாழ்க்கையில் பெரிய அற்புதம் செய்திருக்கிறார். ஆகவே இருக்கிற இடத்துல எல்லாரும் கைகளை உயர்த்தி துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி உம்மை என்றும் ஆராதிப்போம். துதிக்கு பாத்திர மகிமை உமக்கே, எங்கள் கைகளை உயர்த்தி நீங்க பாடலாமே. உம்மை என்றும் ஆராதிப்போம். நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நிற்பெரியவர், அற்புதங்கள் செய்பவர்,
உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. நல்ல கையில் உயர்த்தி, நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை. போல யாரும் இல்லை, பரலோக தெய்வமே, பராக்கிரமம் உள்ளவரே, மகிமைக்கு பாத்திரரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை, எல்லாம் மகிமைக்கு பாத்திரரே, உம்மாலாகாதது எதுவும் இல்லை. எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்ல தேவனே, சர்வ வல்ல தேவமே, உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வணங்குகிறோம். நம்ம ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அதுதான் ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், எல்லாவற்றையும் செய்ய வல்லமையுள்ள தேவன். அவரால் கூடாதது முடியாதது ஒன்றுமே இல்லை. மனிதனால் சில காரியங்கள் முடியாதுதான், ஆனால் கர்த்தரால் எல்லாம் கூடும். கர்த்தர் முன்குறித்திருக்கிறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் ஒரு வார்த்தை சொல்லிட்டார்னா அதை தீவிரமாய் நிறைவேற்றுவார். சில நேரங்கள் ஒன்றுமே நடக்காதது போல இருக்கலாம். ஏன் அப்பா இப்படி நடந்துச்சு, கேள்வி கேட்கக்கூடிய நிலைமையில் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் கேள்வியோடு இல்லை, நம்ம தான் கேள்வி கேட்கணும், நம்ம தான் பிரச்சனையோடு இருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் கேள்விக்கு எல்லாம் பதில் தருகிறவர். உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கேள்விக்கும் ஒரே ஒரு பதில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அப்படியே ஜாஸ்பினுக்கு நேராக கைகளை உயர்த்தி, ரெண்டு பேருக்கும் நேராக கைகளை உயர்த்தி சொல்லுங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். வாக்கு பண்ணின தேவன் ஆச்சரியமான காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். சொல்லுங்க, வானம் திறந்து பெரிய அற்புதங்களை செய்ய போகிறார். சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற தேவன் இந்த நேரத்தில் நம் மத்தியில் இறங்கி பிள்ளைகளை ஆசீர்வதிக்க இறங்கி இருக்கிறார். கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். இதுவரையும் கிரகிக்க முடியாத, எண்ணி பார்க்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். அல்லேலூயா. உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே,
பரிசுத்தரே ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை ஆராதனை உமக்கு ஆராதனை. ஹல்லேலூயா. அப்படி இருக்கிற இடத்துல ஒரு சில நிமிடம் எழுந்து நின்று ஒரே ஒரு 2 சரணத்தை பாடி முட்கார போகிற இருக்கிற இடத்துல எழுந்து நின்று நம் தேவன் ஆராதனைக்குரியவர், எல்லா கனத்திற்கும் மகிமைக்கும் பாத்திரர். ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்தி இருக்கிற இடத்துல எல்லாரும் வாயிலை திறந்து, ஆண்டவரே உமக்கு நன்றி, பிரசவிக்க பண்ணுகிற தேவன் நீர். ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் பெரியவர், உம்மால் கூடாதது முடியாதது ஒன்றுமில்லை. ஆண்டவரே அப்படியே நல்ல வாயிலை திறந்து கர்த்தரை துதிப்போம். ஆண்டவரே நன்றி 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 அப்பா. தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றியோடு துதிக்கிறோம். ஆண்டவரே துதிக்கு பாத்திரரே, கனத்துக்கு மகிமைக்கும் ஆண்டவரே எல்லாவற்றுக்கும் ஆண்டவரே நீர் உரியவராக இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரத்தினால் என்னை சுமந்து செல்வதால். கண்மணி போல காத்து கொள்வதால், உம் கரத்தினால் என்னை சுமந்து செல்வதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். பேர் சொல்லி என்னை அழைத்திருப்பதால், உம் கரங்களில் என்னை வரைந்திருப்பதால். உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன், உம்மை துதிப்பேன், நான் உம்மை துதிப்பேன். இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன். இன்றும் என்றும், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி துதிப்பேன், இன்றும் என்றும் உம்மை போற்றி பாடி
பாடி துதிப்பேன். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததா, என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். சில ஆண்டவரை பார்த்து ஓ ஹல்லேலூயா, நீங்க வந்ததால எல்லாம் நிறைஞ்சிருக்கும். வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதால். திரும்பி ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம். ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. ஹல்லேலூயா. மேன் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் வந்தாலே நிறைவு தான். இன்னைக்கு உலகத்தில் பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்தில் அந்த அண்ணா நகர் பகுதியில் போய் சிலரெல்லாம் பார்க்கும்போது எத்தனையோ பல பெரிய பெரிய பணக்காரங்க கோட்டீஸ்வரங்களாம் இருக்கிறாங்க, ஆனால் நிறைவு இல்லை. யோசிச்சு பாருங்க, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிறதுனால பெரிய நிறைவு இருக்குது, எல்லா காரியத்திலும் நிறைவு. ஹல்லேலூயா. அவங்கள பார்த்து ஒரு பிளஸ் பண்ணிடுங்களேன், கர்த்தர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். சிலங்க எல்லாரும் கைகளை உயர்த்தி, பிரியமானவனே பிரியமானவளே உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சொல்லுங்க நிறைவாக, வெற்றியாக, ஜெயமாக சொல்லுங்க, பரிபூர்ண நிறைவோடு ஆசீர்வாதமாய் வாழ்க. ஆமென். ஹல்லேலூயா. ஓ எந்தன் உள்ளம் நீர் வந்ததால், என் வாழ்க்கையில் எல்லாம் நிறைந்திருப்பதா. தேங்க்யூ லார்ட். கண்களை மூடி, அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. Praise the Lord. Hallelujah. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் சோதரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன், என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், நாமம் உயர்த்துவேன், உம்மை பாடி மகிழுவேன். நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தேன் நல்லவர் என்று, இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். காலங்கள் கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே. கடந்து போனதே, உன் கிருபை என்னை நிறுத்துதே.
நீக்கி உந்தன் மறைவில் வைத்தீரே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. தேவைகள் என்னை சூழ்ந்ததே, உம் கரங்கள் எல்லாம் தந்ததே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. எட்டாததை என் கையில் எடுத்து தந்தீர் இயேசுவே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. நீ செய்ததை மறக்க கூடுமோ, இந்த வாழ்க்கை நீ தந்ததே. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. உம்மை ருசித்தே நல்லவர் என்று இன்னும் துதிப்பேன் நன்றியோடு. எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். என்னை தாழ்த்தி பணிந்திடுவேன், உம் நாமம் உயர்த்துவேன். உம்மை பாடி மகிழுவேன். எக்காலமும் ஸ்தோத்தரிப்பேன், எந்நேரமும் துதித்திடுவேன். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வந்த யாவருக்கும் வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் கூறிக்கொள்கிறேன். தொடர்ந்து இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம். நமது மத்தியில் இருக்கிற திறந்த வாசல் திருச்சபைகளினுடைய தலைவர் ஸ்தாபகர் ரெவரண்ட் ஸ்டீஃபன் தேவகுமார் அவர்கள் இப்பொழுது கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். நாம் யாவரும் ஆண்டவருடைய சமூகத்தில் பயபக்தியோடு கூட காணப்படுவோம். வசனங்களை கவனமாக கேட்டு நாம் ஆசீர்வதிக்கப்படுவோம். இப்பொழுதும் அருமையான பாஸ்டர் அவர்கள். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினால் வந்திருக்கிற யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஜாஸ்மின் ஜேம்ஸ் அவர்களை ஆண்டவர் ஆஸ்வதிப்பாராக. ஒரு சிறிய வார்த்தையை நாம் கேட்டு தொடர்ந்து பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிப்போம். 127ஆம் சங்கீதம் பலமுறை படித்திருக்கிறோம். இது எல்லா திருமணங்களிலும் பேசப்படுகிறது, எல்லா திருமணங்களிலேயும் அது வாசிக்கப்படுகிறது. 127ஆம் சங்கீதம், இதில் ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம், பிள்ளைகள் கர்த்தரால் வரும், பிள்ளைகள் கர்த்தரால் வரும். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சில்ட்ரன் ஆர் ரிவார்ட் என்று. அப்போ அந்த ரிவார்டு யாருக்கு தருவாங்கன்னா, ஏதோ ஒரு சாதனையாளர்களுக்கு தான் தருவாங்க. ரிவார்ட் இஸ் நாட் ஃபார் எவ்ரிபடி, ரிவார்ட் இஸ் ஃபார் த ஸ்பெசிஃபிக் பீப்புள். இந்த ரிவார்டு என்று சொல்கிறது எல்லாருக்கும் பொருந்தாது. ஒரு சாதனையாளர்கள், ஏதோ ஒரு அச்சீவ் பண்ணவங்களுக்கு தான் ரிவார்ட் பொருந்தும். அப்போது இங்கே என்ன அச்சீவ்மெண்ட் என்று சொன்னால், அந்த 128 போட்டிருந்தா தான் அச்சீவ்மெண்ட். கர்த்தருக்கு பயப்படுகிறானே அவன் தான் சாதனையாளர்.
அதில் ஒரு வார்த்தை போட்டிருக்குது, அவர் வழிகளில் நடக்கிறவன். என்னங்க? ஈஸ் வேஸ், அவர் வழிகள். இன்றைக்கி நம்ம இருக்கிற பலர் நம்முடைய வழியில் நடக்கிறோம். நான் அடிக்கடி சொல்லுவேன், நடிக்கிறவர் அல்ல, நடக்கிறவர்கள். இன்றைக்கி 199 பேர் நடிக்கிறார்கள். ஆலயத்தில் நடிக்கிறார்கள், புது இடங்கள் நடிக்கிறாங்க. நடிக்கிறவர்கள் அல்ல, those who are walking. இதில் சொல்லப்பட்ட அந்த ஆங்கில வார்த்தை இங்கே தமிழில் கர்த்தர் வீட்டை கட்டாராகில். ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை காட் ஒர்க்ஸ். காட் ஒர்க்ஸ், தேவன் செயல்படுகிறார், அதுதான் தேவன். அதில் இன்னொரு வார்த்தை போட்டிருக்குது இந்த 127 சங்கீதத்தில். இந்த ஒரு வசனம் மாத்திரமே, இந்த ஒரு அதிகாரம் மாத்திரம்தான் எதிர்மறையில் ஆரம்பிக்கிறது. உங்களுக்கு புரிய நினைக்கிறேன். இந்த ஒரு வசனம்தான் எதிர்மறையில், கட்டாராகில், செய்யாராகில். நம்முடைய செயல்பாடு என்னவென்றால் 127 சங்கீதம் 1 வசனம், காட் ஒர்க்ஸ். ஜாஸ்மின் வாழ்க்கையில், ஜேம்ஸ் வாழ்க்கையில் காட் ஒர்க்ஸ். நம்மனா நீங்கள் ஆமேன்னு சொல்லணும். காட் ஒர்க்ஸ், அவர் வேலை செய்ததுனால தான் இந்த ஆசீர்வாதங்கள். இன்றைக்கி அவர் வேலை செய்யலைன்னா நம்ம வேலை செய்ய முடியாது. அதில் ஒரு அழகான அந்த 124 சங்கீதத்தில் வாழ்க்கையின் அந்த ஒழுக்கங்களை பற்றி போட்டிருக்குது. த ப்ரையாரிட்டிஸ் இன் அவர் லைஃப். நம்ம படிக்கலங்க. முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு. ஜேம்ஸ் நீ நல்லா பார்க்கணும். முதல்ல கர்த்தர், அப்புறம் வீடு, அப்புறம்தான் உங்களுடைய உழைப்பு, உங்கள் பிரயாசங்கள், அது என்ன வேணால் இருக்கலாம். அதுக்கப்புறம்தான் 3 வசனம் வேலை. என்னங்க? அதை வரிசைப்படுத்தி நான் சொல்கிறேன். கர்த்தர் முதல்ல, வீடு 2வது, 3வது வேலை, 3 வேலை 3வது, சாப்பாடு 4வது, தூக்கம் 5வது. ஜாஸ்மினுக்கு புரியுதா? ஜேம்ஸ் முதல்ல கர்த்தர், அப்புறம்தான் வீடு. வீடுனா எல்லாமே நம்முடைய அன்றாட அலுவல்கள். அதுக்கப்புறம்தான் சாப்பாடு, வேலை. 3 வசனம் வேலை, ஒர்க்ஸ். 4வது சாப்பாடு. சாப்பாடுக்குதா? சாப்பாடு தமிழில் பாருங்கள், சாப்பிட்றது. 5வது தான் தூங்கிறது. இன்றைக்கி நமக்கு எல்லாமே ரிவர்ஸில் வருது. தூங்கிறது முன்னால், சாப்பிட்றது 2வது, வேலை 3வது, அப்புறம் தான் கர்த்தர் 4வது. எப்படி இல்லை? திஸ் இஸ் த ப்ரையாரிட்டி ஆஃப் காட். தேவனுடைய அந்த ஆர்டர், அவருடைய ஒழுங்கு இதுதான். எது ஒழுங்கு? கர்த்தர், ஜேம்ஸ், அதுக்கப்புறம் தான் வீடு, அதுக்கப்புறம் தான் ஜாஸ்மின். அதே போல் ஜாஸ்மினுக்கு அதுக்கப்புறம் கர்த்தருக்கு அப்புறம் தான் ஜேம்ஸ். ஜாய், ஜீசஸ் ஃபஸ்ட்டு, அதர்ஸ் நெக்ஸ்ட்டு, யூ லாஸ்ட். 3வது தான் வேலை. என்னங்க? வேலை. 4வது சாப்பாடு. 5வது தூக்கம். அதில் ஒரு வார்த்தை திருப்பி வருது, வேஸ்ட். 3 தடவை வருது பாருங்கள். விருதா, விருதா, விருதா. 1 வசனத்தில் விருதா, 2 வசனத்தில் விருதா, 3 வசனத்தில் 4வது வரை விருதா, வேஸ்ட். ஆனால் ஆண்டவர் நீங்கள், when God builds, nothing is waste. தேவன் ஒன்றை செய்யும்போது எதுவுமே விருதாவாக இருக்காது. ஆமீன். ஜேம்ஸ், when God builds something, nothing is waste. உங்களோட வாழ்க்கை வேஸ்ட் இல்லை, உங்கள் எதுவுமே வேஸ்ட்டாக போகுது. ஏன் தெரியுமா? He is the builder. 3 காரியம் சொல்கிறேன். தனி மனித வாழ்க்கையை கட்டுகிறார், வீட்டை கட்டுகிறார், குடும்பங்களை கட்டுகிறார், பட்டணங்களை கட்டுகிறார், தேசத்தை கட்டுகிறார். நான் சொல்லட்டுமா? வீடு இதில் ஆரம்பிக்குது. 128:3 வீடு. 128:1 தனிப்பட்ட வாழ்க்கை, பர்சனல் லைஃப். 128:1 பர்சனல் லைஃப். எவனோ அவன் இஸ் அ பர்சனல். ஜேம்ஸ், காட் இஸ் பில்டிங் யுவர் பர்சனல் லைஃப். 2வது உங்களுடைய வீட்டை கட்டுகிறார். 2ஆம் வசனம் வீட்டை கட்டுகிறார். வீட்டை கட்டுகிறாரா? 4ஆம் வசனம் சபையை கட்டுகிறார். சியோன். God builds a church. Number 1,
God builds a person, individual. Number 2, God builds the family. Number 3, God is building a church. Number 4, Jerusalem, the city where you live. நீங்கள் இருக்கிற அந்த வேப்பம்பட்டை உங்கள் மூலமாக தேவன் கட்டுவார். எருசலேம் என்பது சிட்டி. அடுத்து போட்டிருக்குது இஸ்ரவேல் என்பது தேசம். நல்லா பார்த்தீங்களா? It start with the individual and goes to the nation. தமிழில் சொல்கிறேன், ஒருவனில் ஆரம்பிக்கிறது, அது வீட்டுக்குள் போகிறது, அது சபைக்குள் போகிறது, பட்டணங்களுக்குள் போகிறது, தேசங்களுக்குள் போகிறது. இந்த 128ஆம் சங்கீதத்தினுடைய தனி சிறப்பு என்னவென்றால், இட் ஸ்டார்ட் வித் சிங்குலர் பட் எண்ட்ஸ் வித் ப்ளூரல். ஒருமையில் ஆரம்பிக்கிறது, பன்மையில் முடிகிறது. ஜாஸ்மின், இட் ஸ்டார்ட் வித் சிங்குலர் பட் எண்ட்ஸ் வித் ப்ளூரல். ஜேம்ஸ் சிங்குலர், ஜாஸ்மின் சேர்ந்த ப்ளூரல். இப்போ ஒன்று வரப்போகுது, அது சேர்ந்த மல்டி ப்ளூரல். எப்படி போட்டது? பிள்ளைகளின், அது எங்கே ஆரம்பிக்க தெரியுமா? 128:1. இண்டிவிஜுவல் பர்சன், அவன் அவன் முடியும் போது அவர்கள். ஆமீன். ஜேம்ஸ், உனக்குள்ளே ஆரம்பிச்சிருக்க, உன்னை கட்டுறாரு, கடியில் நினைக்கிறேன். பொண்டாட்டி கட்டுறது முக்கியம் இல்லை, வாழ்க்கையை கட்டுறார், சபையை கட்டுறார், உங்களை வைத்து பட்டணங்களை கட்டுறார், உங்களை வைத்து தேசங்களை கட்டுவார். நம்புறீங்களா? இட் ஸ்டார்ட் வித் இண்டிவிஜுவல். இப்படி சொன்னால் புரியும் உங்களுக்கு. இப்போது என் கூட பிறந்தநாள் வந்திருக்கிறாங்களே, என்னில் ஆரம்பித்தவர் என்னை கொண்டு பட்டணங்களை கட்டினார், சபையை கட்டியிருக்கிறார், தேசங்களை கட்டியிருக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஸ்டார்ட் வித், நீங்கள் நம்புங்க, உங்களில் ஆரம்பிக்கிற ஆசீர்வாதம் இட் கோஸ். 2 எங்கே போகுது? 3 எங்கே போகுது? இட் கோஸ் டு யுவர் ஹவுஸ், தென் இட் கோஸ் டு சர்ச், தென் இட் கோஸ் சிட்டி, தென் இட் கோஸ் டு த நேஷன். ஆமீன். சரி, கர்த்தரால் வரும் பலன் சொல்லுங்கள் எல்லாரும். 2 வாரம் சொல்கிறாரு பலன். தமிழ் பைபிளில் பலன் 127ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம் கடைசி வார்த்தை சொல்லுங்கள், பலன். ஒரு பரிசுத்தவான் சொன்னார், சில்ட்ரன் ஆர் நாட் பர்டன், தே ஆர் ஃபேவர். பிள்ளைகள் பாரம் அல்ல, பிள்ளைகள் பலன். நீ நிறைய பேர் சொல்கிறாங்க, இந்த பிள்ளையை பெற்றதுக்கு ஒரு பன்னிக்குட்டி பெற்றோட நல்லாயிருக்கும். சில்ட்ரன் ஆர் நாட் பெனாலிட்டி, சில்ட்ரன் ஆர் த ஃபேவர். இட்ஸ் இங்கிலீஷ் வேர்ட். சில்ட்ரன் ஆர் நாட் பெனாலிட்டி, இட்ஸ் அ ஃபேவர். தண்டனை அல்ல. நீ சில பேர் வீட்டில் பிள்ளைகள் தண்டனை தான். உலகத்திலே சொல்கிறான்ல, பிள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீர். ஆனால் பிள்ளைகளை கர்த்தருக்கென்று வளர்த்தால் அது கட்டாயம் பலன்தான். It is not a penalty, it is a favor. Write it in your heart. பிள்ளைகள் தண்டனை அல்ல. எத்தனை அம்மா சொல்ல முடியும், என் பிள்ளை எனக்கு ஆசீர்வாதன்னு? ஏன் பாஸ்டர் சொல்கிறீங்க? அவன் என்றைக்கு பிறந்தான் அன்றைக்கே எனக்கு பிடிச்சது தரித்திரம். இன்றைக்கி நிறைய பிள்ளைங்க, பெற்றோர்கள், அதாவது முள்ளே பிள்ளைங்க தான். என் பேச்சை கேட்க மாட்டேன்றான் பாஸ்டர், எனக்கு கீழ்ப்படிய மாட்டேன்றான் பாஸ்டர். யாரோ ஒரு பொண்ணை கூப்பிட்டு வந்து இதான் நான் கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுன்னு சொல்கிறான் பாஸ்டர். புரியவே மாட்டேங்குது. என்னவோ சொல்கிறார் அவர். ரைட், சொல்லுங்கள். இட்ஸ் அ பேர்டன் ஆர் ஃபேவர். சில்ட்ரன் ஆர் அ பேர்டன் ஆர் அ ஃபேவர். ஃபேவராக இருக்கிறவங்களாம் ஒரு ஆமீன்னு சொல்லுங்கள். என் பிள்ளை எனக்கு ஃபேவர். என்ன பண்ண எங்கள் வீட்டுக்காரமான்னு தெரில. என் பிள்ளைகள் எனக்கு ரொம்ப ஃபேவர். என் பிள்ளைகள் எனக்கு ஒரு தண்டனை மாதிரி பாஸ்டர். நிறைய குடும்பங்களில் தண்டனை தான். ஏன் தான் பெற்றோன்னே தெரிலடா உன்னை, அப்படி இல்லை. ஜாஸ்மின், காட் ஹஸ் அ ஃபேவர் இன் யுவர் லைஃப். ஸோ 2வது 3 காரம் சொல்லிடுறேன். நம்பர் 3 காரம் மனசில் வச்சுங்க. எஜுகேட் யுவர் சில்ட்ரன். 3 ஈ சொல்கிறேன், எல்லாம் பாருங்கள். ஹலோ, இந்தியாவின் தலையெழுத்து நிர்ணயிக்கிறதில்ல. உட்கார். ப்ரையாரிட்டிஸ் அண்ட் ப்ரையாரிட்டிஸ். ரைட். Educate your children. First you educate yourself, then educate your child. Number 2, evangelize your child. முதல்ல நீங்கள் ஊழியம் பண்ணணும் தம்பி. உன் பிள்ளைங்களை ஊழியத்துக்குன்னு ட்ரெயின் பண்ணிவிடும். இவாஞ்சலைஸ். சின்ன வயசில் சொல்லிக் கொடுங்க. சின்ன வயசுலேயே இது கர்த்தத்தின் சட்டை, இது கர்த்தருக்கு போடுற சாப்பாடு, எல்லாமே ஆண்டவர் தான். இவாஞ்சலைஸ். அந்த பார்வோன் குமாரத்தின் மகள் சொன்னாள்,
மோசே தாயிடத்துல போய் நீ இதை எடுத்துக்கொண்டு போய் எனக்கென்று வளர்த்திடு. உன்னுடைய கருத்து என்னவென்றால் என்னை பற்றி தான் பேசணும். உன் பிள்ளை, அவளுக்கு தெரியாது அவன் பிள்ளைன்னு. இந்த பிள்ளையை எடுத்துகிட்டு போய் என்னை பற்றி, என் தேசத்தை பற்றி, என் மகிமையை பற்றி, என் மாட்சியை பற்றி, என்னை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆமேன். உங்கள் பிள்ளைகிட்ட என்ன பேசணும்? எங்கள் தாத்தா இப்படி, எங்கள் அம்மா இப்படி, எங்கள் பெத்த மாமா இப்படின்னு சொல்லக்கூடாது. ஸ்பீக் அபவுட் ஒன்லி காட். என் பிள்ளைகள் சின்ன எங்கே போயிடுச்சிங்களா? இருக்குது ஒன்று தான் இருந்தால் இப்போது சின்ன சொல்லி கொடுத்துருப்பேன். இது அவர் போட்ட சாப்பாடு. ஒரே கதையை டெய்லி சொல்லுவேன். அது சொல்ல ஒரே கதையை ஒரு கதை தான் சொல்ல முடியும் பைபிளில். கதையை தாவீது கதையை சொல்லினே இருப்பேன். இன்னும் சொன்னதையே சொல்கிறேன்னு. அதுதான் கதை, வாழ்க்கை. அப்படின்னு சொல்ல மாட்டிங்களா? இவாஞ்சலைஸ். எத்தனை பேர் அப்பா அம்மா பிள்ளைகளை இவாஞ்சலைஸ் பண்ணியிருக்கிறாங்க? பைபிள், அதாவது ஸ்கூல் புக்கு படின்னு சொல்கிறேன். எந்த அப்பாவுமே பைபிள் படின்னு சொல்கிறதே இல்லை. நான் என் பிள்ளைங்க சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போ கூட நல்லாவே படிக்கல அவன், பரவாயில்லைன்னு சொல்லுவேன். என்னங்க படிக்கவே மாட்டேன்றான், ஏதோ என் பொண்ணு படிக்கவே மாட்டேன்து, பரவாயில்லை பாஸ்டர் ஆக்கிடலாம். அவனுக்கு இவாஞ்சலைஸ் பண்ணிட்டாலே அவனே பெரிய ஆள் ஆகிடுவான். நம்பர் 1 எஜுகேட் யுவர் சைல்ட். நம்பர் 2 எவாஞ்சலைஸ் யுவர் சைல்ட். 3வது என்கரேஜ். பேய் மூஞ்ச பாரு, சனிய வந்து பிறந்துச்சு பார்த்தியா என் வயிற்றில். என்கரேஜ். தப்பு பண்ணலாம். பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் ஒட்டி இருக்கும். மிஸ்டேக் பண்ணால் தான் பிள்ளை. என்ன புரியல? நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, பாஸ்டர் பிள்ளையே இல்லை, எனக்கு ஒரு ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் பிள்ளையை கொடுத்துட்றாரு. அதான் சொன்னார்ல, முன்ன இல்லை இல்லை, இப்போ ஏமா சபைக்கு வரல, புள்ள புள்ள புள்ள. உன்னை ஏன் சபைக்கு வரல? இல்லை. இப்போ ஏன் சபைக்கு வரல? புள்ள. நல்லா கவனிக்கணும். உங்கள் வாழ்க்கையில் டிசைட் யுவர் லைஃப். ஆண்டவருக்கு முதலிடம் தாங்க, உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இவாஞ்சலைஸ் யுவர் சில்ட்ரன். 2வது என்கரேஜ் யுவர் சில்ட்ரன். இன்னொரு 3 சொல்ல விரும்புகிறேன். 3 காரியம். கேரிங். கேரிங். கேரிங், ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். கேரிங் இன் ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். அவனை ஷேப் பண்ணுறது உங்கள்கிட்ட தான் இருக்குது. எல்லோரும் சொல்லுவாங்க மனைவி அமைவது இறைவன் கொடுத்த வரம். தப்பு. மனைவி அமைவது அம்மா அப்பா வளர்த்த வரம். மறுபிறவின் ஒன்று இருந்தால் ஜாஸ்மினை மனைவியாக வரணுமா? வேணன்றாரா? வேணுன்றாரு. இப்போ ஜாஸ்மினை பார்த்து கேட்டால் ஜேம்ஸை ஏன் பெத்த மாமா எனக்கு இந்த ஒரு பாடே போதும்னு சொல்லுமான்னு தெரியல. நிறைய 99 பேர் நோ தான் சொல்லுவாங்க. ஐ டோன்ட் நோ வாட் யூ சே. கேரிங், நாட் திஸ் கேரிங், கேரிங் த பேபி. இன் கேரிங், இன் ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். ஒரு பிள்ளையை வடிவமைக்கிற மிகப்பெரிய பொறுப்பு கல்லூரிகளுக்கு அல்ல, ஆசிரியர்களுக்கு அல்ல, பெற்ற அப்பா அம்மாவுக்கு தான். ஆமாம் சொல்ல மாட்டிங்களா? மை ஜாப் இஸ் கேரிங், ஷேப்பிங் அண்ட் ஃபார்மிங். இன்னொன்று சொல்ல போகிறேன், கைடிங். என்ன பாருங்கள், இது எல்லாருக்குமே கைடிங். வாட் ஸ்கில் யாஸ், அவனுக்குள்ளே என்ன திறமை இருக்கிறது என்பதை கண்டுபிடித்து அதில் அவனை முன்னேற செய்யுங்க. இல்லாத ஒன்றை சொல்லக்கூடாது. இது ஜாஸ்மின் மட்டுமல்ல, கைட் யுவர் சைல்ட். உன் பிள்ளை நடத்து. அதான் வேதம் சொல்லுது, பிள்ளையை நடத்த வேண்டிய வழியில் நடத்து, முதிர் வயதிலும் அவன் அதை விடாதிருப்பான். ஸோ கைடு. 3 சொல்ல போகிறேன், கிவிங் டைரக்ஷன். இந்த பிள்ளையை சொல்லு, இப்படி இப்படி இப்படி. 3 காரியம் சொல்கிறேன். கேரிங் யுவர் சைல்ட். புரியுதா உங்களுக்கு? நீ நிறைய பேர் ஆயா தான் கேரிங் பண்ணுது, அம்மா அப்பா கேர் பண்ணுறதே இல்லை. புரியவே இல்லை. நிறைய பிள்ளைங்களை ஆயா தான் கேர் பண்ணுது, அம்மா அப்பா கேர் பண்ணல. புரியவே இல்லைல்ல? நிறைய பிள்ளைங்க யார் தான் கேர் பண்ணுறது? இப்போது பர்த்டே, பிள்ளைக்கு பர்த்டே அன்னைக்கு கேட்குறேன், பிள்ளை எங்கெங்கன்னு, அது ஆயா கிட்ட இருக்குதுன்னு சொல்லுது அந்த அம்மா. பிள்ளைக்கு பர்த்டே, பிள்ளை எங்கே இருக்குது? ஸ்டார் ஹோட்டல் நடக்குது. பிள்ளை எங்கே இருக்குது? ஆயா கிட்ட இருக்குது. தெரில. எங்கள் பிள்ளைங்களாம் எங்கள் அம்மா தான் வளர்த்தாங்க அதிகமாக, நல்லா தான் வளர்த்தாங்க. இதோ 3 பேர் இருக்கிறாங்க. சொல்லுங்கள் கேரிங். சொல்லுங்கள் எல்லோரும். நம்பர் 2 கைடிங். அதுக்கு தான் கதை வச்சுருக்கிறார். யூ ஆர் ஒன்லி ஏ ஆயா, யூ ஆர் நாட் அ மதர். முதல்ல ஆயா, அப்புறம் தான் மதர். கேரிங், 2வது கைடிங், 3வது கிவிங். அப்படி வரும்போது வேதம் சொல்லுகிறது, உங்கள் வாழ்க்கையில் there is no shame, நாணம் அடையாமல். எல்லாம் சொல்லுங்கள் சத்தமாக. நோ பெனாலிட்டி, நோ burden, நோ ஃபைன்.
சொல்லுங்கள், நோ ஷேம். இன்றைக்கி எத்தனை பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் அவமானம். ஒத்துக்கிறீங்களா? நிறைய பெற்றோர்களுக்கு பிள்ளைகளால் அவமானம். சொல்லவே தெரியல. பையன் எங்கே இருக்கிறான்? பாளையங்கோட்டையில் இருக்கிறான். என்ன காலேஜாக படிக்கிறான்? பையன் எங்கே இருக்கிறான்? வேலூரில் இருக்கிறான். என்ன சிஎம்சி ஹாஸ்பிட்டலே? இல்லை, தெரியலீங்களா? வேலூரில் இருக்கிறானா. பையன் எங்கே இருக்கிறான்? புழலில் இருக்கிறான். ஸோ when you guide the child, when you caring the child, when you giving direction to a child, educate your child, evangelize your child, encourage your child, there will be no shame. ஆமீன். எங்கே கொண்டு வந்து வைப்பார்? எங்கே கொண்டு வந்து தெரியுமா? ஒலிமுக வாசலிலே உங்களை வைப்பார். God will elevate your life, will be promoted in higher level. சொல்லுங்கள், ஒலிமுக வாசல். அதில் அந்த வார்த்தை பாருங்கள், ஒலிமுக. அங்கே யார்த்த உட்காருவா? those who are qualified, those who are well educated, those who are edified. ரொம்ப படித்தவங்க, ரொம்ப பட்டதாரிகள், ரொம்ப ஹைலி குவாலிஃபைட் மட்டும்தான் அங்கே உட்காருவாங்க. ஒலிமுக வாசல் தான் the place where people get the justice. ஆண்டவர் உங்கள் பிள்ளைகளை வைத்து நீதி செய்வார். எங்கே குறைப்பார்? ஆமேன். ஹையர் பிளேசஸ், பெட்டர் பிளேஸ், பெட்டர் பொசிஷன், பெட்டர் ப்ரொமோஷன். எப்படி இருக்கும் வாழ்க்கை? என்ன இருக்கும்? என்ன வரும்? சொல்லுங்கள், நாணம் அடையாமல். there will be a problem. அந்த பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பட் there will victory. சொல்லுங்கள், நாணம் அடையாமல். சத்தமாக அது இன்னொரு வார்த்தை போட்டுருது, there is a problem. சத்துருக்கள் இருக்கும், பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், ஆனால் கர்த்தர் உங்களை வெட்க முடியாமல் செய்வார். ஆமேன். நம்பர் ஒன் 128 வாக். 3 காரியம் சொல்ல போகிறேன். 3 காரியங்கள். வாக்கிங் வித் காட். ஜேம்ஸ், தேவனோடு நடங்க. நம்பர் 2, தேவனுக்காக நடங்க. வாக் வித் காட், வாக் ஃபார் காட். தேவனுக்காக நடங்க, தேவனோடு நடங்க. புரியுது உங்களுக்கு? நாங்கள் அதுதான் எங்கள் வாழ்க்கை. உனக்கெல்லாம் நல்ல, நீ ஒரு பாக்கியவான். ஏன்னா ஜெபிக்கிற அம்மா அப்பா உனக்கு இருக்கிறாங்க. ஜாஸ்மின் ஒரு பாக்கியவான், ஜெபிக்கிற ஒரு அம்மா அப்பா. ஆனால் எங்களுக்கெல்லாம் அந்த பாக்கியமே இல்லை. ஆனாலும் we are walking with God. சொல்லுங்கள், அவரோடு வாக்கிங் வித் காட், வாக்கிங் ஃபார் காட், வாக்கிங் டுவர்ட்ஸ் காட். 3 காரியம் சொல்கிறேன். வாக்கிங் வித் காட். சொல்லுங்கள், தேவனோடு நடப்பேன், தேவனுக்காக நடப்பேன், தேவனை நோக்கியே நடப்பேன். கவனிங்க, நீ ஹவ் சீன் மெனி பீப்புள் ஹவ் டன் மிஸ்டேக்ஸ். நிறைய பேர் நீ பார்த்துருப்ப, ஜாஸ்மின் பார்த்துருக்கோம். அவர் அப்படி, இவர் இப்படி, அந்த பாஸ்ட் இப்படி, இந்த பாஸ்ட் இப்படி. டோன்ட் லுக் பீப்புள் டு காட். 3 காரியம் சொல்கிறேன். வித் காட், ஃபார் காட், இன் காட், டு காட். தமிழில் சொல்கிறேன், இன் காட். சொல்லுங்கள், தேவனுக்குள், தேவனோடு, தேவனுக்காக. ஜேம்ஸ், உங்கள் அப்பா ஊழியத்தை நீ தொடர்ந்து செய்யணும். நீ வருங்காலத்தில் பாஸ்ட் ஜேம்ஸாக இருக்கணும். சும்மா புரியுதா? ஐடி ஜேம்ஸாக இருக்கக்கூடாது, ஐடி ஜேம்ஸாக இருக்கக்கூடாது, பாஸ்டர் ஜேம்ஸாக தான் இருக்கணும். ஆமீன். பாஸ்டர் வக்கீல் பையன் வக்கீலாக வரான், டாக்டர் பையன் டாக்டராக வரான், ஆடிட்டர் பையன் ஆடிட்டராக வரான், பாஸ்டர் பையன் கட்டாயம் பாஸ்டராக வரணும். எங்கே கிணத்து தெரில, அவன் உட்காந்து ஸ்டைலு வித்தியாசமாகுது. எங்கள் அப்பனுக்கு தான் வேறு வேலை இல்லை, எனக்கு கூட வேலை இல்லையா? புரியுதா உங்களுக்கு? புரியுதா? ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச், ஐ ப்ராக்டிஸ் வாட் ஐ ப்ரீச். அடிக்கடி சொல்லும், எங்களை கொண்டு போய் தட்ஸ் அ ப்ரௌட். சொல்லுங்கள், நாணம் அடையாமல். சொல்லுங்கள் எல்லாரும், எங்கே கொண்டு போய் பாரு சத்தமாக. இப்போ 3 பேரும் ஒளியும் வாசலாக இருக்கிறாங்கல்ல. ஒருத்தர் திண்டுக்கல் ஒளியும் வாசல் இருக்கிறாரு, ஒருத்தர் மதுரையில் ஒருத்தர் இருக்கிறாரு, ஒருத்தர் எங்கே இருக்காரு, போயிட்டாரா? இந்த ஃபோன் கால் புரியுங்களா? அதாவது இன்றைக்கி இருக்கிற சாம்சங் டிஸ்கனெக்டட் காட். புரியல? இன்றைக்கி இந்த ஃபோன் மேலாம் என்ன பண்ணிவிடுது? ஆண்டரை விட்டு தூரப்படுத்திடுது. முடிச்சிடுறேன். காட் வில் 3 காரியம் சொல்கிறேன். ஆண்டரோடு இருங்க. இன் காட், வித் காட், ஃபார் காட், டு காட். ஒன்று சொன்ன கோச்சிக்க மாட்டியா? உங்கள் அப்பாவையும் பார்க்கக்கூடாது, உங்கள் மாமனாரையும் பார்க்கக்கூடாது, ஆண்டரை மட்டும் தான் பார்க்கணும். தேர் ஆல் கமிட் மிஸ்டேக்ஸ். புரியுது அவங்களுக்கு? இப்போ ஜாஸ்மினுக்கு அவங்க அப்பாவுடைய மிஸ்டேக்ஸ்லாம் தெரியும், உனக்கு உங்கள் அப்பா மிஸ்டேக்ஸ் தெரியும். அது இல்லை, கண்களை பதிய வைப்போம்,
கர்த்தராம் இயேசுவின் மேல். அப்படி வரும்போது கவனிங்க, you will be blessing in the city, a blessing in the church, you will be sitting in the nation. இஸ்ரவேல் என்பது என்னது? 128 கடைசி வார்த்தை இஸ்ரவேல். இஸ்ரவேல் என்பது ஆமீன். ஜேம்ஸ், உனக்கு கர்த்தர் தேசங்களை ஆசீர்வதிப்பார். உங்கள் அப்பா எந்த ஊருக்கு போனார் தெரில, ஆனால் உன்னை கர்த்தர் அப்படி ஆசீர்வதிப்பார். எங்கள் அப்பா எந்த ஊருக்குமே போகல. எங்கள் அப்பா ட்ரெயினில் போயே எங்கள் அம்மா அப்பா ட்ரெயின்லேயே போகல. எங்கள் அம்மா அப்பா காரில் கூட போனாங்களா எனக்கு தெரியல. ஆனால் when you walk with God, when you walk in God, when you walk for God, God will make a blessing to the nations. எங்கே வைப்பார்? தேசங்களுக்கு. கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளை ஆஸ்வதிக்கலாமா? சொல்லுங்கள். Child is not a burden, it is a favor. It is not a penalty, it is a favor. அது யாருக்கு தர தெரியுமா? those who are working for him. reward. ஜாஸ்மின் கத்தவனுக்கு ரிவார்ட் கொடுத்துருக்கிறாரு. நீ சின்ன வயசுலேயே கீபோர்டு வாசித்தீங்க, சின்ன வயசுலேயே கீபோர்டு வாசித்த, கொயரில் பாடினேன். அதே மாதிரி நீ சபையில் வேலை பண்ணியிருப்ப. சச்சி பெருக்கி பாயெல்லாம் போட்டுக்கிறியா? எங்கள் சபையில் யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ எல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க. எங்கள் சபையில் யாரெல்லாம் பெருக்கி பாய், உங்கள் அம்மா கூட பெருக்கி பாய் போட்டுச்சு ஒரு காலத்தில் கிருஷ்ணாங்குளத்தில். யாரெல்லாம் பெருக்கி பாய் போட்டாங்களோ அவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் இருக்கிறாங்க, காரோட பங்களாவோடு இருக்கிறாங்க. God will give the reward. இது ஃபஸ்ட் ரிவார்ட் ஜாஸ்மின். செகண்ட் ரிவார்ட் இஸ் த பேபி. இதை விட பெரிய பெரிய ரிவார்ட்லாம் இருக்குது. இட்ஸ் ஓன்லி கிளம்சிங். God is going to put in deeper level. தெளிப்பு. இதை விட நீச்சலே கற்று வச்சிருக்கிறார். ஆமீன். ப்ரையாரிட்டி இன் ப்ரையாரிட்டி. பிள்ளை பிறந்தால் கூட ஒரு வாரம் லீவ் எடுக்கணும், அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போகணும். 21 நாள்லாம் அதெல்லாம் யாரும் சொல்லலை. ஒரு வாரம் வீட்டில் இரு, அடுத்த வாரம் சர்ச்சுக்கு போ. பிள்ளை அழுவோம், அங்கே போய் அழுத ஆசீர்வாதம் தான். அழுதால் தான் பிள்ளை, இல்லாத கல். ஆமீன். என்ன ஜேம்ஸ்? பிள்ளை சாக்குன்னு சொல்லிட்டு நீ 2 மட்டம் அடிச்சிடக்கூடாது. உங்கள் அப்பா விட மாட்டார். அவர் தான் கர்த்தர். 27 கர்த்தர், அப்புறம் வீடு, அப்புறம் வேலை, அப்புறம் சாப்பாடு, அப்புறம் தூக்கம். இப்போ நமக்கு எப்படி? அப்படியே ரிவர்ஸில் வருது. இப்போ கூட ஒருத்தர் பேசினேன். இப்போ ஒரு பாஸ்டர், அந்த அம்மா சொல்லுது எங்கள் வீட்டுக்கு தூங்கினுக்கிறார் பாஸ்டர்னு. மணி 12. புரியவே மாட்டேங்குது. அவர் தான் முதல்ல, வேறு 2வது சாப்பாடு, 3வது தூக்கம். எப்படி நல்லா தூங்குவாரா? தூங்கவே மாட்டாரா? நல்ல மனுஷன். God will give the reward. ஆமீன். ஹாப்பி லைஃப், ஹெல்த்தி லைஃப், ஹையஸ்ட் லைஃப். உங்களுக்கெல்லாம் ஜெபம் பண்ணலாமா? கரங்களை உயர்த்தி உங்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். எல்லாம் எழுந்திருந்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் பெரிய காரியங்களை செய்ய. வேறு யாரும் வரலையா? சாம் பீட்டெல்லாம் வரலையா? ஜெபம் பண்ணும். எல்லோரும் கரங்களை உயர்த்தி, எல்லோரும் கரங்களை உயர்த்தி இவளுக்காக ஜெபிப்போம். ராபர்ட், நீங்கள் வந்து பக்கத்தில் நில்லுங்க. உங்கள் பையன் பக்கத்தில். சிஸ்டர், நீ கூட நில்லுங்க. இங்கே நில்லுங்க. பானு, நீ அவர் பக்கத்தில் இல்லை. ராபர்ட், இங்கே நில்லுங்க. எல்லோரும் கரங்களை உயர்த்தி இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? அவர் பக்கத்தில் நில்லுங்க. இது கொஞ்சம் எடுத்துருங்க, இது கொஞ்சம் எடுத்துருங்க. எல்லோரும் ஜெபிப்போம் கரங்களை உயர்த்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நமக்கு எல்லா தேவ பிள்ளைகள்லாம் ஜெபிங்களேன். ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஓ ரீ பா 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 பா. ஓ ரீ லதர லதர லர பா 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 பா. ஓ ரீ கமா மாமா லதர லர பா 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 பா. ஓ ரீ கமா லதர லர பா பா பா. என் நல்ல தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி. இந்த நாளை முன்குறித்தீர், இந்த நாளின் சம்பவங்களை முன்குறித்தீர். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரங்களும் ஜோதிகளின் பிதாவிடத்தும் வந்து வருகிறது. ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனிக்காக நன்றி. இட்ஸ் அ ரிவார்ட் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. நீ கொடுத்த இந்த ரிவார்டுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பலனுக்காக நன்றி, இந்த கிருபைகளுக்காய் நன்றி. பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக, இந்த பிள்ளைகளை ஆஸ்வதிப்பீராக. தேசங்களுக்கு, பட்டணங்களுக்கு, திருச்சபைக்கு, தனிப்பட்ட நபர்களுக்கு let them a blessing Lord. அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாற்றும். bless them and make them a blessing. 2 குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவனுக்கு ஊழியம் செய்கிற அந்த குடும்பம், லேவின் குடும்பத்தை வர்த்திக்க பண்ணுகிற ஆண்டவர், இந்த குடும்பங்களை வர்த்திக்க பண்ணும். உம்முடைய நாமம் மையப்படட்டும். ஏற்ற காலத்தில்
ஒரு சுகப்பிரசவத்தை கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே ஆமென். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, ஆவியானுடைய மாறாத இனிமையான பிரசன்னம் இன்றும் என்றும் ஆண்டவர் சந்திக்கிற நாள் வரை, தர்மையான மகளுக்கு இந்த பிரசவத்தின் காலம் வரை தேவ கிருபை, தேவ பலன், தேவனுடைய அபிஷேகம் மகளை பாதுகாத்து வழிநடத்துவதாக. ஆமேன், ஆமேன். God bless you. Right. காக நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள், ஆசீர்வதியுங்கள். தொடர்ந்து உங்களுக்காக ஒரு ஆகாரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. தயவு செய்து எல்லாரும் இருந்து புசித்து பிள்ளைகளை ஆசீர்வதித்து வாழ்த்தும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்ளுகிறேன். உங்களுடைய வருகைக்கு மிக்க நன்றி.